வாமா 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 வாங்க மாப்பிள்ள உட்காருங்க. இல்ல பரவாயில்ல மாமா. அப்பா, நாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருந்தோம்ப்பா. நடந்த தப்புக்கு யாரும் பொறுப்பு இல்ல, இது பெருசு பண்ணாதீங்கன்னு எடுத்து சொன்னோம்பா. அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு சமாதானம் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்ல, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு உறுதியா சொல்லிருக்காங்க. போதும் நிறுத்தடி. நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் என்ன கூமுட்டேன்னு நினைச்சியா? ஐயா சாமி, இந்த கல்யாணம் நடக்கணும், மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேளுன்னு கெஞ்சின கதர்ன. கேட்டானா இவன்? கேட்டானா? இல்ல சித்தி, எங்களுக்கு கேட்கணும்னு தோணல. தப்பு பண்ணது அவரு, நாங்க ஏன் மன்னிப்பு கேட்கணும்? கேட்டீங்களா? என்ன சொன்னான்னு கேட்டீங்களா? இவங்க சமாதானம் பண்ண போவலீங்க, சண்டை போட்டு கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக போயிருக்காங்க. எனக்கு அப்பவே தெரியும் ஏதோ சதி பண்றாங்கன்னு சொன்னேன்ல, சொன்னபடியே பண்ணிட்டாங்க பாருங்க. சித்தி, என்ன நடந்ததுன்னு தெரியாம உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க. நேர்ல ஒண்ணு, போன்ல ஒண்ணு, அவங்க தான் மாத்தி மாத்தி பேசுறாங்க. யார் சித்தி சதி பண்றாங்க? ஏய், யாரடி மாத்தி பேசுறாங்க? பொய் சொல்றது, சதி பண்றது, நம்ப வச்சு கழுத்த இருக்குது எல்லாமே நீங்க தாண்டி. இருக்கிற பிரச்சனை சரி பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சா புதுசா ஒரு பிரச்சனை இழுத்துட்டு வந்திருக்கீங்க. அப்படின்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இது பாருங்க, அவங்க கிட்ட நல்ல விதமா தான் பேசினாங்க. அதை நம்பி தான் நாங்க இங்க வந்தோம். உன் நம்பிக்கையை தூக்கி குப்பை தொட்டியில போடு. நீங்க என்ன பேசுனீங்க, எப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியாதா? ஏங்க இப்ப நாங்க என்ன பண்றோம் அவ்வளவு கோவப்படுறீங்க? நாங்க இங்க போனதே சமாதானம் பேசணுன்றதுக்காக தான். உன் சமாதானம் யாருக்கு வேணும்? பத்திரத்துல கையெழுத்து போடுறி, பணம் வாங்கணும்னு அவ்வளவு தூரம் சொன்னனே, போட்டாளா இவ? அதை இத சொல்லி பத்திரத்தை திருப்பி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இப்பதான் உங்க பிரச்சனையா? மாமா, அவங்க ப்ரிப்பேர் பண்ண பேப்பர்ஸ்ல 2 பக்கம் காலியா விட்டுருக்காங்க. ஃபியூச்சர் எந்த பிரச்சனையும் வந்துட கூடாதுன்றதுக்காக தான் வேணான்னு சொல்லி நான் திரும்ப வாங்கி வந்துட்டேன். கேளுங்க, வேணான்னு சொல்லி எடுத்துட்டு வந்துட்டான். இதுக்கு என்னங்க அர்த்தம்? நாமளே கல்யாண செலவு காசு இல்லாம அங்க இங்கன்னு அலைஞ்சுகிட்டு இருக்கோம், பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் தெரிஞ்சு வேண்டான்னு சொல்லிருக்கானா? காசு இல்லாம இந்த கல்யாணம் நிக்கட்டும் தானே அர்த்தம்? ஏங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்களே கரெக்ட் பண்ணி இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காதீங்க. ஃபைனான்ஸ் பண்றது அந்த ஃபைனான்ஸ் விட்ட வேற ஆளே கிடையாதா? குறைஞ்ச வட்டியில பேங்க்ல இருந்து லோன் நான் வாங்கி தரேன், அதுக்கு நான் கேரண்டி. என்ன பண்றதையும் பண்ணிட்டு நல்லவ மாதிரி நடிக்கிறியா? இந்த ஃப்ராட் பித்தலாட்டெல்லாம் எங்கிட்ட வேணாம். பத்மா, எதுக்கு இவ்வளவு ஆவேசப்படுற? நான் அன்னைக்கே சொன்னேன் பத்திரம் சரியா எழுதலன்னு. இன்னைக்கு மாப்பிள்ளை அதை பார்த்து சரியில்லைன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருக்காரு. அதுல என்ன தப்பு? ஏங்க உங்களுக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? நம்ம சம்பந்தி வீட்டுக்காரங்க பரம்பரை கோடீஸ்வரங்க, அவங்க போய் ஏமாத்துவாங்களா? அத்தை, விவரம் இல்லாம பேசாதீங்க. கிரிமினல் வேலை பண்றது, ஏமாத்துறது, பித்தலாட்டம் பண்றது, இதெல்லாம் இப்ப கோடீஸ்வரங்க தான் பண்றாங்க. போதும் நிறுத்துடா. இன்னொரு வாட்டி என் சம்பந்தியை பத்தி தப்பா பேசுறேன், அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவங்க மத்தவங்களுக்கு உதவி பண்ணதான் நினைக்கிறாங்க. உன்ன மாதிரி அவங்க ஒண்ணு ஃப்ராட் கிடையாது. நீ என்ன ரொம்ப ஒழுங்கா? என்னமோ இப்பதான் 4 காசு கண்ணுல பாக்குற. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஊரெல்லாம் கடன் பட்டு அதை அடைக்க முடியாம ஓடி ஒளிஞ்சு வந்தானே நீ. என்ன எல்லாம் மறந்து போச்சா? பொண்டாட்டிய கடைக்காரன் கிட்ட மாட்ட வச்சுட்டு ஊரை விட்டு ஓடினவன் தானே நீ. தேவையில்லாம கண்டதையும் பேசி இப்ப டாபிக் டைவர்ட் நான் பண்ணாதீங்க. அப்படிதான்டா பேசுவேன். என் வீட்டு சம்பந்தி ஃப்ராட்னு சொல்றதுக்கு நீ யாரு? ஏங்க கொஞ்சம் புரிஞ்சுதான் பேசுறீங்களா? இது பாருங்க, டாக்குமெண்ட் தப்பா ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. இது மூலமா வீட்டை அவங்க பேருக்கு மாத்தி எழுதுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்படி தப்பு நடக்கும் தெரிஞ்சு நேர்ல கையெழுத்து போட சொல்றீங்களா? எங்களால எப்படிங்க முடியும்? நான் எப்படி பார்த்தா நாங்க உங்களுக்கு நல்லது பண்ணிருக்கோம், அதுக்கு நீங்க தான் எங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏண்டா என் புள்ளையும் படிச்சவன் தானே, அவனுக்கு தெரியாதா எது சரி எது தப்புன்னு? வீட்டை அடமானம் வைக்கிறீங்க, இந்த 2 பக்கம் பிளாங்கா விட்டு வச்சிருக்காங்க. இது என்ன ஏதுன்னு கூட கேட்காம கையெழுத்து போட்டு வச்சிருக்கான். இவர் தெளிவான வராமா? இத பாருங்க, நீங்க தான் அறிவாளிங்கிற மாதிரி பேசாதீங்க. ஃபைனான்ஸ் வாங்குற இடத்துல இதெல்லாம் சகஜம். நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணி கையெழுத்து போடணும். எது அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு ஒரு விவசாய இருக்கு. போதும். எங்களை ஃபைனான்ஸ் வாங்க விடாம பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்காக தானே இவ்வளவு தூரம் டிராமா பண்றீங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வெளிப்படையா சொல்லிடுங்க. கல்யாணம் நடக்கலனாலும் பரவாயில்ல, பத்திரத்தை கிழிச்சு விடுமா. 2 பேரும் சேர்ந்து நம்மள கழுத்து இருக்கிறாங்க, அதை பார்த்துட்டா சும்மா இருக்கணுமா? ஏண்டா நீயும் எங்களை சந்தேகப்படுற? ஆமா, ஒரு ஃபைனான்சியர் இப்படிதான் பண்ணுவோன்னு உன் புருஷனுக்கு தெரியாது?
ஏதோ இன்னைக்குதான் புதுசா டாக்குமெண்ட் பாக்குற மாதிரி சீன் போடுறாரு. டேய், நீயும் உங்க அம்மா மாதிரி முட்டாள்தனமா பேசி எல்லார் மனசையும் நோகடிக்காதீங்க. மாப்பிள்ள தான் பேங்க்ல குறைஞ்ச வட்டிக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல. ஆமாங்க, பெரிய ஹரிச்சந்திர பரம்பரை சொன்னபடி நடந்துப்பான். தா நிக்கிறாள, இவ வீட்டை வித்து பணத்தை இவங்கிட்ட கொடுத்தா அது என்ன ஆச்சு எப்படி போச்சுன்னு ஒரு இழவும் தெரியல. அந்த பணத்தை அப்படியே தின்னு முழுங்கிட்டானே. அத்தை, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். அந்த பணம் திரும்ப கிடைக்க 3 வருஷமாவது ஆகும். அது வராதடி. அந்த பணம் தண்ணியில போட்ட உப்பு, அது கரைஞ்சுதான் போகும். இவனை மாதிரி ஃப்ராடுங்க வாங்கின பணத்தை திருப்பியே தரமாட்டானுங்க. மோகன், அத்தை என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. நீ பேசாம சும்மா இருக்க? என்ன பண்ண சொல்ற? பணத்தை இன்வெஸ்ட் தானே பண்ணிருக்கோம். 3 வருஷம் கழிச்சு திரும்ப வரதானே போகுது. அதை எப்படி உறுதியா நம்புற? எனக்கே டவுட்டா தான் இருக்கு. என்னையே ஏமாத்த பாக்குறாரு. உன்னை ஏமாத்த எவ்வளவு நேரம் ஆகும்? என்ன மோகன், உன் அக்கா மாமா போய் நீயே சந்தேகப்பட்டுட்டு இருக்க? இவங்க யார வேணா சந்தேகப்படுவாங்க, நான் சந்தேகப்படக்கூடாதா? மோகன், நீ பேசுறது ரொம்ப அநியாயமா இருக்கு மோகன். போதும், நிறுத்துடே. கட்டின புருஷன் என்ன மதிக்காம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? தப்பு உன் பேர்ல தான் இருக்கு. அவங்க சரியா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள நான் எதுக்கு சந்தேகப்படணும்? அவங்களுக்கு நான் சப்போர்ட் தான் பண்ணுவேன். அப்படின்னா என் மேல உனக்கு மரியாதை இல்ல? டேய், என்ன பேசுற நீ? இப்போ உன் மேல மரியாதை இருக்கா இல்லையாங்கறதா பிரச்சனை. அவங்கள பத்தி என்ன நினைக்கிற நீ? அவங்க மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? அதான் இப்ப பிரச்சனை. எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்லடி. இந்த வீட்டை முழுசா அபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் கடன் வாங்க கூடாதுன்னு கழுத்து அறுக்குறாங்க. அம்மா, இவங்க வேற இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. முடிஞ்சா கழுத்து போடட்டும், இல்லன்னா கிளம்பட்டும். இனிமே இவங்களை நான் பார்க்கவே கூடாது. கிளம்ப சொல்ல. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? உங்க அருமை மாப்பிள்ளையோட யோகியதைய பாத்தீங்கல்ல, நீங்களும் சந்தோஷப்பட்டுக்கங்க. என் பொண்ணு கல்யாணத்தை நடத்த விடாம பண்ணியாச்சு. நல்லா இருந்த புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டையை மூட்டி விட்டாச்சு. இன்னும் என்ன இருக்கு? நீங்க மட்டும் போய் நிம்மதியா இருங்க. ஐயோ கடவுளே, சொத்துக்கு ஆசைப்பட்டு கூட பிறந்த தங்கச்சியோட கல்யாணத்தை நிறுத்த பாக்குறாளே, இந்த அநியாயத்தை ஏன்னு கேட்க யாருமே இல்லையா? இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? இப்படி ஒரு கெட்ட பேர் வாங்கணும் நமக்கு என்ன தலையெழுத்தா? நல்லது செய்யறோம்னு சொல்லி இவங்க கிட்ட ஏன் சாபம் வாங்கணும்? துளசி, போதுங்க. இனிமே இத பத்தி நம்ம எதுவுமே பேச வேணாம். கையெழுத்து போட்டுட்டு போயிட்டே இருப்போம். அம்மா துளசி, இல்லப்பா, என் புருஷனை இவங்க கண்டபடி பேசுறத பார்த்துட்டு என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. தப்பா எடுத்துக்காதீங்க. பவித்ராவோட சந்தோஷத்துக்காக ஒண்ணு இல்ல 100 கையெழுத்து போட கூட நான் தயாரா இருக்கேன். டேய், பெண் கொடுங்க. இந்தாங்க, நீங்க போடுங்க. போடுங்க. அப்பா, இதை நான் என் பிறந்த வீடா கூட நினைக்கல. என் பாட்டி வாழ்ந்த கோவில நினைக்கிறேன்ப்பா. சின்ன வயசுல நான் கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தாலும் இந்த வீடு எனக்கு தாய் மாதிரி ஆதரவு கொடுத்திருக்கு. இங்க ஒவ்வொரு இடத்துலயும் நான் நின்னு அழுதுருக்கேன்பா. என் கண்ணீரை, துக்கத்தை, வேதனைய இந்த வீடு புரிஞ்சு வச்சிருக்கு. ஆனா இனிமே இது என் வீடு இல்லப்பா. என் அம்மா மாதிரியே இதுவும் என் கையை விட்டு போக போகுது. போதும்பா, இந்த வீட்டாலதான் எனக்கு கெட்ட பேருனா இப்படி ஒரு வீடே எனக்கு வேணாம். இது முழுசா முழுகிட்டாலும் சரி, இல்ல வித்தாலும் சரி, அத பத்தி நான் கவலைப்படுறதா இல்லப்பா. என்னோட கடமை முடிஞ்சது. பவித்ராவோட கல்யாணத்துக்கு வானா வருவோம். இல்ல அதுவும் பிடிக்கலன்னா
சாரி நிலா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஷ், பாட்டி தூங்கிட்டு இருக்காங்க, உள்ள வாங்க. வாங்க. சாரி நிலா, லேட் நைட் ஆயிடுச்சு. உங்க தூக்கத்தை வேற நாங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். பரவாயில்ல சார், நீங்க வரதா ஃபோன் பண்ணியிருந்ததுனால தான் முழிச்சிட்டு இருந்தேன். ஏங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இனிமே நீங்க போய் சேர்த்துக்க 2 மணி ஆயிடும். பேசாம இங்கேயே தூங்கிட்டு காலையில போங்களேன். ஐயோ அதெல்லாம் வேணாம் துளசி, நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. சார் ஒரு நிமிஷம் சார், டீயாவது சாப்பிட்டுட்டு போங்க. நைட் முழுக்க டிரைவ் பண்ணணும்ல, அப்பதான் ஆக்டிவா இருக்க முடியும். சாப்பிட்டுட்டு போங்க. நீங்க உட்காருங்க, நான் போய் இல்ல டீ நிலா போட்டு வேணாம், நான் வெளியிலேயே சாப்பிட்டுக்கிறேன். ப்ளீஸ் சார் உட்காருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். உட்காருங்க. உட்காருங்க. என்னங்க ம்? இனிமே நீங்க மட்டும் அங்க தனியா இருக்கணும். சமாளிச்சுப்பீங்கல்ல? அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, நான் சமாளிச்சுக்கிறேன். எனக்கு என்னமோ சங்கடமா இருக்குங்க. நான் இருக்கிறப்பவே சாப்பிட்றதுக்கு 4-5 தடவை கூப்பிட்டாதான் நீங்க வருவீங்க. இப்ப நானும் இல்லனா நேரத்துக்கு சாப்பிட கூட மாட்டீங்க. அவசரத்துக்கு ஒரு டீ காஃபி வேணும்னா கூட நீங்களே தான் போட்டு குடிக்கணும். குட்டிமா, எனக்கு குழந்தையா? என்ன பார்த்துக்க எனக்கு தெரியாது. பாத்துப்பீங்க, ஆனா நானே கூட இருந்து பாத்துக்கிற மாதிரி வராதுல்ல. ஏற்கனவே உங்களுக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை, நீங்க அதை பாப்பீங்களா? இல்ல வீட்டுக்கு வந்து சமைக்கிறது, துவைக்கிறது, வீட்டை கிளீன் பண்றதுன்னு இதை பாப்பீங்களா? வேலைன்னு வந்துட்டா நீங்க எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. நேரத்துக்கு சாப்பிட மாட்டீங்க, தூங்க மாட்டீங்க. உங்களை பாத்துக்க கண்டிப்பா ஒருத்தர் தேவைங்க. நானும் இல்லாம தனியா எப்படியெல்லாம் கஷ்டப்பட போறீங்களோ ஏய் அதை நினைச்சதாங்க எனக்கு சங்கடமா இருக்கு. குட்டிமா, என்னது குழந்தை மாதிரி? ஆ? வந்து 10 நிமிஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளே எப்படின்னா 6 மாசம் எப்படி சமாளிக்க போற? பாரு, நான் தனியா இருக்க போறேன், கஷ்டப்பட போறேன்னா நீ ஒன்றும் ஃபீல் பண்ணிக்காத. இப்போதைக்கு எனக்கு முக்கியம் படிப்பு தான், அதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு. நீ எப்பெல்லாம் என்ன மிஸ் பண்றேன் எனக்கு உடனே ஒரு கால் பண்ணு. டைம் கிடைக்கும்போது நானும் உனக்கு கால் பண்றேன். இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இல்ல வர அழாத. இந்தாங்க சார். தேங்க்ஸ். அக்கா என்னாச்சுக்கா, அழுதீங்களா? இல்ல நிலா, பேசிட்டு தான் இருந்தோம். அக்கா இவர் கிளம்புறப்ப தயவு செஞ்சு அழாதீங்க. இவர் சங்கடப்படுவார்ல. உங்களுக்கு பிரிஞ்சிருக்க கஷ்டமா தான் இருக்கும், ஆனா கொஞ்ச நாள்ல பழகிடும். அது வரைக்கும் சமாளிச்சுக்கோங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க, எனக்கு இப்போ பயங்கர லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஓகே சார். சரி குட்டிமா, நான் கிளம்புறேன். உடனே படுத்து தூங்கு, நாளைக்கு காலை காலேஜ் கரெக்டாக அட்டன் பண்ணணும். சரியா? சரிங்க, நீங்க பாத்து போங்க. போனதும் எனக்கு கால் பண்ணுங்க. பாய். தம்பி ஒரு நிமிஷம். நிலா, நான் பேசுறதை கேட்டு நீ பாட்டி மேல சங்கடப்படக்கூடாது. உன்னை வச்சே சில விஷயங்களை உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு. பாட்டி அவங்களுக்கு டைம் ஆச்சு பாட்டி. இருக்கட்டும்டி, நானும் அதை பத்தி தான் பேசணும். தம்பி, உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. துளசி உன்னோட மனைவி தான், நான் இல்லைங்கள. ஆனா இப்படி நேரங்கெட்ட நேரத்துல நீங்க இங்க வந்து போறது சரியில்லை. பகல்ல எப்ப வேணாலும் வாங்க, எனக்கு எந்த ஆக்ஷேபனும் கிடையாது. ஆனா ராத்திரில மட்டும் வராதீங்க. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க தப்பா பேச மாட்டாங்க, அதுக்காக தான் சொல்றேன். சாரி பாட்டிமா, இனிமே முடிஞ்ச வரைக்கும் நான் இங்கே வரதை அவாய்ட் பண்ணிக்கிறேன். தம்பி, நான் உங்களை வரவேணா சொல்லல, வாங்க. ஆனா பகல்ல வந்து பகல்லையே போயிடுங்க. இது வயசு பொண்ணு இருக்கிற இடம், அதனால தான் சொல்றேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்லை பாட்டிமா, தப்பு என் பேரில் தான் இருக்கு. இனிமேல் இந்த மாதிரி நடக்காம பார்த்துக்கிறேன். சரிப்பா, நேரமாச்சு, நீ கிளம்பு. பார்த்து பத்திரமா போ. சரி, டைம் ஆச்சு, நீங்க போய் தூங்குங்க. சரி வரேன் குட்டிமா, வரேன் நிலா. பாய். அக்கா பாட்டி பேசுனதை தப்பா எடுத்துக்காதீங்க. பாட்டி எப்பவுமே இப்படிதான் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. பரவாயில்ல நிலா. ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களா? வர வழியில ஹோட்டல்ல சாப்பிட்டு தான் வந்தோம். சரிக்கா, எனக்கு கொஞ்சம் படிக்கிற வேலை இருக்கு. ரெக்கார்ட் நோட் வேற நாளைக்கு கொடுக்கணும். நீங்க தூங்குங்க. சரி நிலா, நீ போய் பாரு. சரி ஓகேக்கா, குட் நைட். குட் நைட்.
சொல்லு. நீ எப்படி என்ன அப்படி பேசலாம்? என்னது? அப்ப என்ன விட அந்த பொண்ணு உனக்கு முக்கியமா போயிட்டாளா? சொல்லுடா, பதில் சொல்லு. அப்புறம் எதுக்கு ஏன் கூட படுங்க? சொல்லுடா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல. இப்ப பதில் சொல்ல போறியா இல்லையா? நான் கேக்குறத விட்டுட்டு நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்க. என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா உனக்கு? சொல்லுடா, ஏன் அந்த மாதிரி பேசுன? இப்ப எனக்கு பதில் சொல்லு. ஏய், நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. எதுக்கு ஏன் முன்னாடி இந்த பொண்ணு கிட்ட பேசுற? அதெல்லாம் என்னால கேட்க முடியாது. நீ பதில் சொல்லிதான் ஆகணும். சொல்றா. நிலா, அக்கா, நீங்க இன்னும் தூங்கலையா? நாங்க குரூப் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். போன்லயா? ஆமாக்கா, என் ஃப்ரெண்டோட கான்ஃபரன்ஸ் போட்டு சப்ஜெக்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு, அதனால தான். நீங்க போய் தூங்குங்க. மிட் நைட்னு கூட பார்க்காம போன்லயே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க. நல்ல விஷயம் தான், கண்டினியூ பண்ணு. ஓகேக்கா. என்ன ஆச்சு? இந்த நேரத்துல கத்தி கத்தி பேசுறா. கேட்டா குரூப் ஸ்டடீஸ்ன்றா. அதுவும் போன்ல. சரியில்லையே. சொல்றா, என்ன பத்தி என்ன முடிவு பண்ணிருக்க? வெறும் லவ்வோட போச்சா இல்லனா கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இருக்கா? ஆமாண்டா, நான் அப்படிதான் பேசுவேன். நான் அப்படிதான் கேட்டுக்கிட்டு இருப்பேன். விடிய விடிய கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். நீ பேசிதான் ஆகணும். புடா இடியட். உன் பேச்ச யாரடா நம்புவா? பிரீத்தி எதிர்க்கவே என்ன பத்தி அசிங்கமா பேசுற, கேவலமா கிண்டல் பண்ற. அவ என்ன பத்தி என்னடா நினைப்பா? அங்கிள், இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் கொடுங்க. அம்மா அக்கவுண்ட்ல வச்சுக்க சொன்னாங்க. ஏமா, அம்மா எப்படி இருக்காங்க? இப்ப உடம்புக்கு பரவாயில்லையா? ஒழுங்கா சாப்பிடுறாங்களா? சாப்பிடுறாங்க. அக்கா எப்படி இருக்காங்க? அவ நல்லா இருக்கா. பாவங்க இந்த பொண்ணுங்க, 3 பொட்ட பிள்ளைங்களா போச்சு. இந்திரா இதுங்களை எப்படிதான் பாத்துக்க போறாளோ தெரியல. எனக்கே கஷ்டமா தாண்டி இருக்கு. இவ்ளோ சின்ன வயசுல இப்படி அனாதையா விட்டுட்டு போயிருக்க கூடாது. கடவுள் ஏன் தான் இப்படி பண்றாரோ? என்னக்கா பண்றது? விதின்னு ஒண்ணு இருக்குல்ல. படைச்சவன் வான்னு கூப்பிட்டா மேல போய் தானே ஆகணும். படைச்சவன் கூப்பிட்டா மேல போலாம்ப்பா, அது தப்பே கிடையாது. ஆனா குடிச்சிட்டு குடல் வந்து செத்தா இந்த அக்கிரமத்தை எங்க போய் சொல்றது? வயசுக்கு வந்த பொண்ணுங்க இருக்காங்க, பொண்டாட்டி இருக்கு, அதெல்லாம் மறந்துட்டு எப்படி குடிக்கிறாங்க? உண்மையாவாக்கா சொல்ற? வரதன் குடிச்சா செத்தாரு? அட ஆமா தம்பி, அவரை நீ பாத்திருக்கியா? போறதும் தெரியாது வரதும் தெரியாது, அவ்வளவு அமைதியான ஆளு, தங்கமான மனுஷன். அவர் போய் தண்ணிய போட்டுக்கிட்டு தண்ணியில விழுந்து செத்தாருன்னா என்னால ஏத்துக்கவே முடியலப்பா. உண்மையாவா சொல்ற? அவர் அந்த அளவுக்கு குடிப்பாரா? அவர் கடைக்கு வரும்போதெல்லாம் பாத்துருக்கிறேன். ஆளை பார்த்தா அப்படி தெரியலையே. அட நான் என்ன பொய்யா சொல்றேன்? ஆண்டவன் சாட்சியா நான் சொல்றது உண்மைப்பா. உனக்கு விவரமே தெரியாதா? செத்து போனப்போ அவர் நல்லா குடிச்சிருந்தாராம். போதை மருந்து வேற சாப்பிட்டு இருந்தாராம். ஊரே பேசிக்குதே.